அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான மாசான அப்டேட் தான். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாமுக்கு உண்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது நமக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நம்ம ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஏன்னா ஆல்ரெடி ஆனுவல் பிளான் அடுத்த தடவை தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுலயே விட்டுட்டாங்க. ஸோ 45 பணியிடங்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பாக தான் வெளியே வந்திருக்கு. இதுல என்னன்னா, அதோட சிலபஸ் என்ன, அதே மாதிரி அதோட தகுதி விவரங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா, இன்ஜினியரிங் டிப்ளமோ எழுதலாமா, ஸோ இந்த மாதிரி பல விதமான டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான டீட்டெயில் A to Z டீட்டெயில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் பத்தி இப்போ நம்ம சொல்ல போறோம். ஸோ தயவு செய்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு உண்டான சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மெட்டீரியல் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா rlaacademy.com rlaacademy.comல ஒரு 2 days மட்டும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு காம்போ ஆஃபர் போட்டுருவோம். ஸோ அது இல்லை தனியா நான் இதை வாங்கிக்கிறேன்னா இதை மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். rlaacademy.comல இருக்கு. சிலபஸ் வைஸ் மெட்டீரியலுங்க இது. சிலபஸ்ல என்ன இருக்கோ அதுபடி இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான். 9 யூனிட்ஸ் கிட்ட கவர் ஆயிருக்கும். இது நம்மளோட rlaacademy.comல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு சாம்பிள் மெட்டீரியல் PDF இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து வாங்கி இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே அமையாதுங்க. தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. சரியா? மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஒரு கெத்தான ஜாப், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்கு நோட்டிபிகேஷன் தான் டிப்ளமோ ITI லெவல்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ், ஸோ இதுக்கோட இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளிகேஷன் இப்போலேருந்து தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/9/2024. எக்ஸாம் எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி நவம்பர் 9ல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் CPT எக்ஸாம். ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை வேகன்சிஸ் அப்படின்றத பார்த்துக்கோம். இங்க பாருங்க, போக்குவரத்து மற்றும் அதாவது டிரான்ஸ்போர்ட் ரோடு, கரெக்ட் தானே? டிரான்ஸ்போர்ட் ரோட் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தா எடுத்திருக்காங்க. இயக்க கூர்தி ஆய்வாளர் நிலை 2, கோட் நம்பர் 2119, 45 வேகன்சி. என்ன டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கல, பின்னாடி கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட குவாலிபிகேஷன் என்ன, இதுதாங்க எல்லாருக்குமே டவுட். சார் இன்ஜினியரிங் எலிஜிபிளா அப்படின்ற ஒரு இதுதான். இங்க பாருங்க, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, மினிமம் ஜெனரல் ஈக்குவன்ஸ். ஓகேவா? மினிமம் நான் உங்களுக்கு ஹைலைட் கூட பண்றேன் இதை. ஸோ இதுதாங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். ஸோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் ஜெனரல் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஆட்டோமொபைலோ மெக்கானிக்கலோ இருந்தா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். பட் இது மினிமம் ஜெனரல் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னது வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோ மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ், அதாவது லைட் மோட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீலரும் 4 வீலரும் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2 வீலரும் 4 வீலர் அந்த லைசன்ஸ் இருந்தாலே நீங்க அதாவது தகுதிதான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்ல இன்ஜினியரிங் எலிஜிபிளா அப்படின்றத ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு கீழே கொடுத்திருப்பாங்க பாருங்க, எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்ல கீழே டீடைலா கொடுத்திருப்பாங்க. சரியா? சோ டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிஸ் என்னன்றது அப்புறம் நம்ம பார்ப்போம். சோ இப்போ நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு முக்கியமா நம்ம பார்ப்போம். ஏன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட் ஜாப். இங்க பாருங்க, இவ்வறிக்கையில் தகுதி நிபந்தனைகள், எஜுகேஷனல் குவாலிபிகேஷன். ஒரு நிமிஷம், தமிழ்ல பார்த்தாதான் உங்களுக்கு கரெக்டா தெரியும். அதுக்காண்டி தான் தமிழ்ல எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, மாநில தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி வாரியத்தால் வழங்கப்பட்ட அமைப்புகளில் பட்டயம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. சரியா? குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி தான். குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி. பல்சக்கரம் மற்றும் இருசக்கர வாகனம், இலகு சகர், அதாவது ஸ்கூட்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தா பத்தாது, கியர் வெஹிக்கிள். சரியா? கியர் லைசன்ஸ் வச்சிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத முக்கியமா தெரிஞ்சுக்காங்க. அது போக இன்ஜினியரிங் எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத கீழே கொடுத்திருப்பாங்க. இன்ஜினியரிங் எலிஜிபிளா இல்லையா அப்படின்றது முக்கியமான விஷயம். இங்க பாருங்க, தேர்வர்கள் இவ்வறிக்கை வெளியிடப்பட்ட நாளன்று மேற்குறிப்பிட்ட பதவிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி, தொழில்நுட்ப தகுதி, அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும்.
குறிப்பிட்ட பட்டய கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்ட பதவிகளுக்கு அந்த பாடத்தில் பட்டக்கல்வி பெற்றிருப்பது உயர் தகுதியாக கருதப்படும். தேர்வர்கள் அப்பாடத்தில் பட்டக்கல்வி தகுதி கொண்டிருந்தாலும் உதவி வேளாண்மை அலுவலர் பதவியை தவிர மற்ற பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, அதாவது டிப்ளமோன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, டிப்ளமோக்கு கண்டிப்பா எலிஜிபிள் இருந்தாலும் டிகிரி முடிச்சிருந்தாலும் அவங்கள வந்து ஹையர் குவாலிபிகேஷனா கருதுவோம். ஆனா அவங்களே என்னது எலிஜிபிள் தான், இன்ஜினியரிங்கும் வந்து எலிஜிபிள் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்ஜினியரிங் எழுதலாம். இது நல்லபடியா புரிஞ்சிருச்சா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இங்கதான் வச்சான் ட்விஸ்ட். இங்கதான் என்ன ட்விஸ்ட், இந்த ட்விஸ்ட் தான் நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. கொஸ்டின் பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் வச்சாங்க. அதாவது கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் டிப்ளமோ அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இந்த டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ரெடி ஆனோடனே நம்ம அப்டேட் பண்ணி ஒரு 3 daysல உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. ஸோ அது போக ஆட்டோமொபைல் மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸோ இந்த 1 weekல உங்களுக்கு மெட்டீரியல் ரெடி ஆயிரும் பக்காவா. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம மெட்டீரியல் இருக்கு. rlaacademy.comல போனீங்கன்னா பக்காவா PDF தலைப்பு வாரியா இருக்கும். அதை வாங்கி படிச்சாலே தமிழ் எலிஜிபிலிட்டியில இந்த மார்க் கன்ஃபார்ம் பாஸ். சரியா, 150 ரூபா தாங்க. ஸோ ஜிஎஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் அப்கமிங்ல அப்டேட் பண்ணிடுவோம். அது போக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொஸ்டின் வரப்போகுது. தயவு செய்து யூஸ் பண்ணிக்கங்க, விட்டுறாதீங்க. இதெல்லாம் வந்து பக்காவான வேகன்சி, மாசான வேகன்சி. ஸோ இதை பத்தின ஃபுல் டீடைல் நம்ம சொல்லியாச்சு. 45 வேகன்சி, எது இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட 2-wheeler லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா சொல்லியாச்சு. வேற எதுவும் டவுட்ஸ்னாலும் அதே மாதிரி அப்கமிங்ல உங்களுக்கு கிளாஸஸ், வீடியோ கோர்சஸும் அவைலபிள் வந்துடும். இந்த மாசம் கடைசியில உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் கொடுத்துருவோம். அதை வாங்கி படிச்சாலே நீங்க பாஸ் ஆயிடணும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு தான் இருக்கும். தயவு செய்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம மெட்டீரியல் வேணுங்கிறவங்க தயவு செய்து வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ வேற எதாவது டவுட்ஸ்னாலும் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.